அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை PGTRB தமிழ் அழகு ஒன்றில் மொழி வரலாற்று சான்றுகள் குறித்த செய்தியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். கடந்த ஆண்டு PGTRB தேர்வு அப்போ நான் PGTRB தேர்வுகளுக்கான பாடப்பகுதிகளை மூல நூலின் அடிப்படையில் காட்சிப்படுத்தியிருந்தேன். முழுமையான காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் அதற்கான லிங்க் இருக்கு, நீங்க அதை பார்த்து பயனடைஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு அழகுக்குமான வினாவிடை வடிவமைப்புல நிறைய நண்பர்கள் கேட்டிருந்ததுனால இன்றிலிருந்து நான் காணொலிகளை வினாவிடை வடிவமைப்புல கொடுக்க இருக்கிறேன். அழகு ஒன்றுக்கான மூல நூலை பார்க்கறதுக்கான காணொலிகளும் நமது சேனல்ல இருக்கு. அதே வினாவிடை வடிவிலான காணொலிகள் இன்றிலிருந்து நான் காட்சிப்படுத்த இருக்கிறேன். இந்த காணொலிகளை பெற்று படித்து ஆசிரியர் பெருமக்கள் தங்களது தேர்வை வெற்றிகரமாக எதிர்கொள்ள எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றிலிருந்து PGTRB தமிழ் தேர்வு அதற்கான காணொலிகள் தொடங்குகின்றது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொழி வரலாறு என்பது யாது அப்படின்னு பாக்குறப்போ மொழியில் காலந்தோறும் ஏற்படும் மாற்றங்களை தான் மொழி வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. அறிவியல் அடிப்படையில் மொழியை ஆராய்கின்ற முறை தோன்றிய காலம் எது அப்படின்னு பாக்குறப்போ 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான், குறிப்பா சொல்லணும் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில தான் அறிவியல் அடிப்படையில் மொழியை ஆராயணும் அப்படிங்கிற சிந்தனை மக்களிடம் தோன்றியது, ஆராய்ச்சி அறிஞர்களிடம் தோன்றியது. சார்லஸ் டார்வின் பரிணாம கொள்கை எதற்கு வழிவகுத்தது அப்படின்னு பாக்குறப்போ சார்லஸ் டார்வின் பரிணாம கொள்கை உயிரினங்களோட இந்த பரிணாம வளர்ச்சியை பத்தி பேசுறவரு. மொழியில எந்த அளவுக்கு பங்கெடுக்குது அப்படின்னு பாக்குறப்போ இயற்கை மொழிகளின் தோற்றம் வளர்ச்சி பற்றி ஆராய வழிவகுத்தது. இயற்கையாக மொழிகள் எப்படி தோன்றுது, அதற்கேற்ப மனிதனோட பேச்சு உறுப்புகள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படிங்கறதெல்லாம் பத்தி ஆராய்வதற்கு இவரோட அந்த பரிணாம கொள்கை ரொம்ப வழிவகை செய்து. மொழி எவ்வாறு வளர்ந்தது என்று மொழியியல் பேரறிஞர்கள் கூறுகின்றனர். மொழி எப்படி வளர்ந்திருக்கலாம்? ஒளி குறிப்பா இருந்து செய்கையா இருந்து நமக்கு மொழி தோற்ற வரலாறுலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? எப்படி வளர்ந்திருக்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ மொழி வளர்வது பரிணாம வளர்ச்சியாலும் கடன் வாங்கலாலும் தான் அப்படின்னு சொல்லி மொழியியல் பேரறிஞர்கள் கூறுறாங்க. பரிணாம வளர்ச்சி, மனிதன் வளர்றான், நாகரிகம் வளருது, பல்வேறு இடங்களுக்கு போறான், பல்வேறு சொற்களையும் மொழிகளையும் ஒளி குறிப்புகளையும் அவன் கேட்கிறான், அதனால மொழியை வளர்த்துக்கிறான். இன்னொன்னு கடன் வாங்கல், பிற மொழிகள் நல்ல சொற்கள் இருக்கப்போ தனது மொழிக்கு அந்த சொற்களை அவன் கடன் வாங்கிக்கிறான். அப்போ ஒரு மொழி வளர்வதற்கு காரணம் ரெண்டு அடிப்படையான அறிவியல் பூர்வமான காரணம்னா, ஒன்னு பரிணாம வளர்ச்சி, இன்னொன்னு கடன் வாங்கல். தமிழ் மொழி வரலாற்றை அறிய உதவுபவை யாவை? சரி, தமிழோட வரலாறை தெரிஞ்சுக்கணும், தமிழ் மொழி எப்படி தோன்றுனுச்சு, எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதற்கான சான்றுகள் எப்படின்னு பாக்குறப்போ இலக்கியங்கள், இலக்கணங்கள், அகராதிகள், கல்வெட்டுகள், பிறமொழி கல்வெட்டுகள், அயல்நாட்டார் குறிப்புகள், கிளை மொழிகள், இது எல்லாமே தமிழ் மொழி வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையுது. ஒரு நாட்டின் வரலாற்றுக்கும் மொழியின் வரலாற்றுக்கும் இன்றியமையாத சான்றாக திகழ்பவை அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இலக்கியங்கள் தான். ஒரு நாட்டோட வரலாற்றையும் இலக்கியத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம், ஒரு மொழியோட வரலாற்றையும் இலக்கியத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த இலக்கிய சான்றுகளின் வகைகள் அப்படிங்கிறப்ப இலக்கிய சான்றுகளின் 2 வகைகள் சொல்றாங்க. ஒன்னு இலக்கிய நடையில் அமைந்த செய்யுள் நூல்கள் ஒரு வகை, அது இலக்கிய நடையில இருக்கும், செய்யுள் வடிவத்தில் இருக்கும். இவற்றை எழுத்து இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எழுத்து இலக்கியங்கள் மரபுகளாலும் மரபு தொடர்களாலும் அமைந்திருக்கும், அது ஒரு வகை. இன்னொரு வகை பேச்சு வழக்கை அடிப்படையாக கொண்ட வாய்மொழி இலக்கியங்கள், இன்னொரு வகை. அப்ப இலக்கிய சான்றுகளை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு எழுத்து இலக்கிய வகை, இன்னொன்னு வாய்மொழி இலக்கிய வகை. மொழியின் உண்மையான இயல்பை காட்டுவன எவை அப்படின்னு பாக்குறப்போ வாய்மொழி இலக்கியங்கள் தான் உண்மையான இயல்பு. வாய்மொழி இலக்கியம் ஏன்னா உணர்வு பூர்வமா வெளியில வரும், அந்த இடத்துல அந்த சூழல்ல எந்த மாதிரி மொழிகளை கையாளுறோம் அப்படிங்கிறப்போ அந்த இயல்பு வெளிப்படையா வர்றது வாய்மொழி இலக்கியங்கள்ல தான். அதனால உண்மையான இயல்பை காட்டுறது வாய்மொழி இலக்கியங்கள் தான். அந்த மொழியோட இயல்பை காலம் கடந்து நகர்த்திட்டு போறதா செய்யுள் வழக்கோ எழுத்து வழக்கோ சொல்லிய உண்மையான இயல்பு வாய்மொழி இலக்கியங்கள் தான் காட்டுது. தொல்காப்பியம் குறிப்பிடும் எதிர்கால தன்மை உரிமை விகுதி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தொல்காப்பியம் சொல்லக்கூடிய எதிர்கால தன்மை உரிமை விகுதி அல் அப்படிங்கிறது. சிலப்பதிகார காலத்தில் அல் ஈறு எவ்வாறு மாறியது? தொல்காப்பியர் காலத்துல இருந்த அல் ஈறு சிலப்பதிகார காலத்துல அன் அப்படின்னு சொல்லி மாறுது. தன்மை ஒருமை விகுதி அப்படிங்கிறப்போ நம்ம அன்னை தான் சொல்லிட்டு இருக்கோம், சிலப்பதிகார காலத்துல இது மாறுது. தொல்காப்பிய மருங்கொலி சிலப்பதிகார காலத்தில் எவ்வாறு மாறியது அப்படின்னு பாக்குறப்போ தொல்காப்பியர் மருங்கொலி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? இந்த பிரி வழி ஒலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு மருங்கொலிகள்னு பேர். அது சிலப்பதிகார காலத்துல மூக்கொலிகளாக மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. சங்கம் அறிவிய கால இலக்கியங்களில் அதிகம் பயின்று வரும் நிகழ்கால இடைநிலைகள் அப்படின்னு பாக்குறப்போ கின்று கிரு. அந்த ஆண் என்று அப்படிங்கிறது இல்லை, இன்னைக்கு நம்ம வழக்கத்துல கிரு கின்றதான் பயன்படுத்துறோம். இது சங்கம் அறிவிய காலத்துலதான் அதிகமாக புழக்கத்துல இருந்திருக்கு. நிகழ்கால இடைநிலைகள் பற்றி கூறும் சங்க இலக்கியம் எது அப்படின்னு பாக்குறப்போ பரிபாடல். 18ஆம் நூற்றாண்டில் தமிழின்
ஒளி வகையின் சிறப்புகளை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்கிறப்போ மகாபுராண அம்மானை. 18ஆம் நூற்றாண்டுல தமிழோட ஒளி வகைகள் ஓசை அதோட சிறப்புகளை சொல்லக்கூடிய நூலாக மகாபுராண அம்மானை அப்படிங்கிற நூலை தான் சொல்றாங்க. மன்னிக்கணும், மாகபுராண அம்மானை, மகாபுராணம் இல்ல, அது மாகபுராண அம்மானை அப்படிங்கிற. அடுத்து 15ஆம் நூற்றாண்டு பேச்சு தமிழை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு பாக்குறப்ப ராமப்பையன் அம்மானை அப்படிங்கிற. இந்த அம்மானை நூல்கள்லாம் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அம்மானை எல்லாமே சிற்றிலக்கியத்துக்குள்ள வரக்கூடியதுன்னு. மொழியிலையும் மொழி ஆய்வுலையும் இந்த அம்மானை நூல்கள் பெரும் பங்கு வச்சிருக்கு. 18ஆம் நூற்றாண்டுல தமிழோட ஒளி வகைகளை மாகபுராண அம்மானை சொல்லுது அப்படின்னா 15ஆம் நூற்றாண்டோட பேச்சு தமிழை பத்தி ராமப்பையன் அம்மானை சொல்லுது. ராமப்பையன் அம்மானையில் கூறப்படும் வட்டார வழக்குகள் யாவைனா மதுரை ராமநாதபுரம் வட்டார வழக்குகள் தான் அந்த நூல்ல கையாண்டிருக்காங்க. இலக்கியத்திற்கும் இலக்கணத்திற்குமான வேறுபாடுகள் யாவை? நம்ம சொல்லலாம், மொழி வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இலக்கியங்களும் தேவை, இலக்கணங்களும் தேவை. இப்போ இலக்கியத்திற்கும் இலக்கணத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பாக்குறப்போ எப்படி எழுதப்படுது? இலக்கியம் ஒளியன்களையும் உருபன்களையும் தன்னகத்தே கொண்டது. இலக்கியத்துக்கு அடிப்படையே ஒளியன்களும் உருபன்களும் தான். ஒளிங்கிறது நம்ம அசை, அவ்வளவுதான், ஓசையை அடிப்படையில் பிரிக்கக்கூடியது. உருபன்கிறது அசைகளோட சேர்க்கை உருபன்கள். இப்போ இலக்கியம் அதை தான் முதன்மைப்படுத்துது. ஏன்னா இலக்கியத்துக்கு ஓசை முக்கியம், ஓசை நயம் முக்கியம். அதே நேரம் இலக்கணம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஒளியன்களையும் உருபன்களையும் சொற்களின் அமைப்பையும் நேரடியாக எடுத்து சொல்லுது. இது சொற்கள்ல இடம்பெறப்போ எப்படி இடம்பெறுது, எந்த அமைப்புல இடம்பெறுது, அதற்கான விதி என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் இலக்கணம். அப்போ இலக்கியமும் இலக்கணமும் ஒளியனையும் உருபனையும் அடிப்படையாக கொண்டுதான் பிறக்குது. ஆனா இலக்கியம் ஒளியன் உருபன்களோட அதோட நிறுத்திக்குது, அது மட்டும்தான் அதுக்கு தேவையா இருக்கு. ஆனா இலக்கணம் சொற்கள்ல அது எந்த மாதிரி செயல்படுது, சொற்றொடர்கள் அது எவ்வாறு செயல்படக்கூடியது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் இலக்கணம் பேசுது அப்படிங்கிறாங்க. இலக்கணங்கள் எவ்வகை மொழியியல் அடிப்படையில் அமைந்தன? இலக்கணங்கள் எப்படி இருக்கு, எந்த வகை மொழியியல் அடிப்படையில் இருக்குன்னா விளக்க மொழியியல் அடிப்படையில். மொழியை பற்றி விளக்கமாக விளக்குவது இலக்கணம் தான். யகாரம் எவ்வகை மொழி அப்படிங்கிறப்போ ஒலிப்புடை ஒலி அப்படிங்கிறாங்க. யகரம் போன்றே ஒலிப்புடை ஒலிகளாக வருபவை எவைங்கிறப்போ உயிரொலிகள் எல்லாமே ஒலிப்புடை ஒலிகள் தான். உயிரொலிகள் எல்லாமே 12 உயிரொலிகளையும் நம்ம ஒலிப்புடை ஒலிகள் தான் சொல்றோம். அதோட கூடுதலாக யகரத்தையும் ஒலிப்புடை ஒலிகளாக சொல்லலாம். வியங்கோல் வினைமுற்றி ஈறு கூறாமல் இடம் கூறி விளக்கியவர். வியங்கோல் வினைமுற்றோட விகுதியை சொல்லாம இடத்தை மட்டும் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்கப்போ தொல்காப்பியர் தான் சொல்றார். வியங்கோல் வினைமுற்றை ஈறு கூறாமல் இடத்தை மட்டும் கூறி அது தன்வினையா வருமா பிறவினையா வருமா அப்படிங்கிறத விளக்கியவர் தொல்காப்பியர். நம்ம தமிழ் மொழி வரலாறை பற்றி ஆய்வதற்கான சான்றுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அதுல குறிப்பா ஒரு விஷயம் பார்த்தோம், வெளிநாட்டார் எழுதிய இலக்கணங்கள். அதன் மூலமாக தமிழ் மொழியோட வரலாறு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற செய்திகளை பார்த்தோம். அது குறித்த செய்திகளை தான் இனி வரக்கூடிய வினாக்கள்ல நம்ம விரிவா பார்க்க போறோம். டச்சு நாட்டை சேர்ந்த வால்டிஸ் என்பார் தாம் எழுதிய நூலில் தமிழ் மொழி குறித்து என்ன கூறியுள்ளார்? ஏன் குறிப்பா அவர் சொல்றாங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பழமையான நூலாக இவரோட நூலை சொல்றாங்க. 1672லயே இவர் இந்த வால்டியஸ் அப்படிங்கிறவர் இந்தியா பற்றிய தனது நூல்ல தமிழ் மொழியின் உச்சரிப்புகள், வேற்றுமை பாகுபாடுகள், வினைவிகற்ப வாய்ப்பாடு முதலியவற்றை ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. இது எல்லாமே தமிழோட வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா அமையுது. அடுத்து லத்தீன் மொழியில் தமிழ் இலக்கணத்தை எழுதியவர் யார்? தமிழ் இலக்கணத்தை அவரோட லத்தீன் மொழியில் எழுதியவர் யார் அப்படின்னு பாக்குறப்போ கோஸ்டா பல்சரா அப்படிங்கிறவர். சில இதுல பல்சரான்னு கொடுத்துருக்காங்க, சில இதுல பல்சரான் இருக்கு. அவர் தான் தமிழ் இலக்கணத்தை லத்தீன் மொழியில எழுதுறார். அடுத்த கேள்வி, தமிழ் இலக்கண நூல்களை பிற மொழியில் எழுதியவர்கள் யாவர்? சரி, யாரெல்லாம் எழுதுறாங்க தமிழ் இலக்கணத்தை அவங்கவுங்க நூல் மொழியில பிற மொழியில் எழுதியவர்கள் அப்படின்னு பாக்குறப்போ 1685ல புர்னே எழுதுறார். அடுத்தது ஒரு 1685ல புர்னே என்பவர் ஒரு இலக்கிய நூல் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி 1786ல சீகன் பால்க்கு தமிழ் இலக்கண நூல் எழுதியிருக்கிறாரு. அடுத்து ரேனியல் 1836ல தமிழ் மொழியின் இலக்கணம் அப்படிங்கிற நூலை அவர் அவரோட மொழியில எழுதியிருக்கிறார். இது எல்லாமே புகழ்பெற்ற இலக்கண ஆசிரியர்கள் தமிழ் நூலை அவங்களோட மொழியில எழுதியிருக்காங்க. இதுல குறிப்பிடத்தகுந்தவர் வீரமாமுனிவர். அவர் பற்றிய செய்தியை நம்ம பார்க்கணும் இல்லையா? பிஸ்கி என்னும் வீரமாமுனிவர் பேச்சு தமிழின் இலக்கணம் ஒன்றினை கிராமர் ஆஃப் த காமன் டயலக்ட் ஆஃப் த தமிழியன் அப்படின்ற பேர்ல அவர் எழுதியிருக்காரு. கிளைமொழிகள் பத்தி படிக்கிறப்போ நம்ம அதை படிச்சுக்கலாம். தமிழ் பேச்சு மொழியின் இலக்கணம் எழுதியவர் யார் அப்படின்னு பாக்குறப்போ இங்க தான் சொல்றாங்க பேச்சு மொழியின் இலக்கணம். பேச்சு மொழிங்கிறது நம்ம வட்டார வழக்குக்குள்ள வந்துரும். வீரமாமுனிவர். தமிழ் மொழி வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இலக்கணங்களை எழுதியவர்கள் யாவர்? இவங்க யாரும் தமிழ்ல எழுதல, ஆனா தமிழ் மொழிக்கான இலக்கணத்தை அவரவர் மொழியில் எழுதியிருக்காங்க. எல்லிஸ், ஜியு போப், கிராலின், கால்ட்வெல். இந்த 4 பேர், நிறைய பேர் எழுதிய அந்த 4 பேரும் முதன்மையானவர்களாக நம்ம கருதலாம்.
மரபுத்தமிழ் இலக்கணங்கள் கூறாதவற்றை மேலை நாட்டு அறிஞர்கள் கூறியுள்ளனர் அப்படின்னு சொன்னா அதற்கான சான்று என்ன? நம்ம தமிழ்நாட்டுல தொல்காப்பியரோ, நன்னூலாரோ, வீர சோலைமனித புத்தமித்திரரோ எழுதாத சிவஞான முனிவரோ எழுதாத இலக்கணத்தை மேலை நாட்டு அறிஞர்கள் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க சிறப்பா அப்படின்னு பாக்குறப்போ அதற்கான சிறப்பான குறிப்பிட்ட சில சான்றுகள் இங்க கொடுத்திருக்காங்க. மரபு தமிழ் இலக்கணங்கள் இதை சொல்லல. இதற்கு இதை மொழிபெயர்த்து அவங்க மொழியில எழுதினாங்க இல்லையா மேலை நாட்டு அறிஞர்கள், அவங்கதான் இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. மரபு தமிழ் இலக்கணங்கள் மூவிட பெயர்களை பற்றி தனியாக கூறவில்லை. தனியா அதுக்குன்னு ஒரு பகுதி கொடுக்கல. மூவிட பெயர்கள் தன்மை முன்னிலை படற்கைங்கிறதோட தாண்டி போயிடறாங்க. அவற்றை பற்றி பெயர் சொல்லிலேயே கூறிவிட்டனர். அதை தனியா ஒரு இயலை கொடுத்து அதற்கான விளக்கம்னு சொல்ல. பெயர் சொல் படிக்கிறப்பே தன்னை குறித்து வருவது தன்மை பெயர், முன்னால் இருப்பவரை குறித்து வருவது முன்னிலை பெயர், மூன்றாம் நபரை பற்றி பேசுவது படற்கை பெயர் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுறாங்க. அதே நேரம் இந்த மேலை நாட்டு தமிழ் இலக்கணங்களில் இந்த அறிஞர்கள் எப்படி எழுதுறாங்கன்னா மூவிட பெயர் சொல்லின் தனி உட்பிரிவாக கொண்டிருப்பதை காண்கிறோம். தமிழ் இலக்கணத்துல இந்த மூவிட பெயர்கள் பெயர் சொல்லோட ஒரு உட்பிரிவு அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளவு ஆழமா விரிச்சு கொண்டு போறாங்க. ஏன்னா அந்த இடப்பெயர் இடம் மாறிடுச்சுன்னா அங்க தொடரோட பொருள் மாறி போயிடும் இல்லையா? அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த தமிழ் இலக்கணங்கள்ல மூவிட பெயர்கள் பெயர் சொல்லோட தனி உட்பிரிவு அப்படின்னு சொல்லி அந்த நோக்கில் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இது மரபு தமிழ் இலக்கணங்கள் செய்யல. அடுத்து தமிழில் தோன்றிய மரபு இலக்கணங்கள் கூறாத ஒன்றை வெளிநாட்டார் எழுதிய தமிழ் இலக்கணங்கள் கூறுகிறது அப்படின்னா அதுக்கு வேற ஒரு சான்று சொல்லுங்களேன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி மூவிட பெயர்கள் மாதிரி அப்படின்னு பாக்குறப்போ எந்த வினைச்சொல் எந்தெந்த காலம் காட்டும் இடைநிலை பெறும் என்பதை மேலை நாட்டாரின் நூல்கள் விரிவாக கூறுகின்றன. நாம பொதுவா வினைச்சொல் அப்படின்னா நம்ம சான்றுகள் கூட தொல்காப்பியர் பார்த்தாலே தெரியும். எல்லாத்துக்கும் சான்று கொடுத்திருக்க மாட்டார். இதே மாதிரிதான் மற்றதும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார். ஆனா மேலை நாட்டு அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா எந்தெந்த வினைச்சொல் குறிப்பா சொல்றாங்க. எந்தெந்த வினைச்சொல் எந்தெந்த காலத்தை காட்டும் இடைநிலைகளை பெறும் அப்படிங்கிறத தனியா எடுத்துக்காட்டுகளோட விளக்குறாங்க. இது எதுவுமே தமிழ் மரபு இலக்கணத்துல கூறப்படாதது. இதற்கு காரணம் மொழியின் மீது இருந்த அவர்களுக்கான ஆளுமையும் அவர்களுக்கு இருந்த ஆர்வமும் தான். ஏன்னா மேம்போக்கா சொன்ன ஒரு விஷயத்தை அவ்வளவு ஆழமா அவங்க எடுத்துட்டு போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இல்லையா? டாக்டர் கிரால் அவர்களின் தமிழ் வினையடி சொற்கள் குறித்த விளக்கம் என்ன? டாக்டர் கிரால் அவர் தமிழ் வினையடி சொற்கள் குறித்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு, கேளுங்களேன். டாக்டர் கிரால் அவர்கள் தமிழ் வினையடி சொற்களை அவை ஏற்கும் கால இடைநிலைகளின் அடிப்படையில் வினையடி சொற்கள், வினை அடி சொற்கள், வினை சொற்கள் இல்ல, நல்லா கொஞ்சம் வினை அடி பகுதி மட்டும், நட, ஓடு, ஆடு, பாடு, அது மட்டும் அவை ஏற்கும் கால இடைநிலைகளின் அடிப்படையில். அது என்ன கால இடைநிலையை ஏற்குது? இறந்த கால இடைநிலையா, நிகழ்கால இடைநிலையா, எதிர்கால இடைநிலையா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வினையடி சொற்கள் அவர் எப்படி பிரிச்சிருக்காருன்னா மெல்வினை, இடைவினை, வல்வினை என்று 3 முக்கிய பிரிவுகளாக பகிர்கின்றார். ரொம்ப முக்கியமான செய்தி. இதை தமிழ் இலக்கணத்துல நம்ம பார்க்க முடியாது. அவங்க வினை சொற்கள் காலம் காட்டும் இடைநிலை அப்படின்ற மாதிரி தான் நம்ம படிச்சுட்டு போயிருப்போம் ஒழிய எந்த காலத்தை ஏற்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடைநிலைகள் பகுக்கப்படுது. மெல்வினையா, இடைவினையா, வல்வினையான்னு. இதை டாக்டர் கிரால் தமிழ் வினையடி சொற்கள் பத்தி அவர் எழுதின அந்த நூல்ல எழுதுறார். தமிழ்ல வினையடி சொற்கள் இவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி. இது ஒரு புதிய பார்வை தான் இல்லையா? தொல்காப்பியர் பார்க்காத பார்வை, நன்னூலார் பார்க்காத பார்வை. அடுத்து மெல்வினைக்கு சான்று. நம்ம சொன்னோம் இல்லையா மெல்வினை, இடைவினை, வல்வினைன்னு எப்படி சொல்றாரு அப்படின்னு பாக்குறப்போ அப்போ மெல்வினையாக வரக்கூடிய அந்த வினையடி சொற்களுக்கு பக்கத்துல வகர எதிர்கால இடைநிலைகள் தான் வரும். அப்போ எதிர்காலத்துக்கு காட்டக்கூடிய இடைநிலைகள் பகரமும் வகரம் இல்லையா? அப்ப வகரம் மெல்வினைக்கு வந்துரும்னா இப்ப இடைவினைக்கு எது வரும்னு பாக்குறப்போ பகர எதிர்கால இடைநிலைகள் இடைவினைக்கு வந்துரும். அப்ப வல்வினைக்கு என்ன சான்றுங்க? இப்ப 2 ஒற்று இப் என்ற ஈரொற்றை பெறுவனெல்லாம் வல்வினைக்குள்ள அடங்கிரும் அப்படிங்கிறாரு. இந்த வல்வினை, மெல்வினை, இடைவினை இவ்வகை வினைகளை மேலும் எப்படி பிரிக்கிறாங்கன்னா இன்னும் 7 உட்பிரிவுகளாக பிரிக்கிறார் இருக்கிறார். அதுல இந்த 7ல 4 மெல்வினைக்கு போயிடும், 1 இடைவினைக்கு போயிடும், 2 வல்வினைக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாரு. இதெல்லாம் இவர்களோட ஆழமான அறிவு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது தமிழ் மொழியின் வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு நமக்கு சான்றா இருப்பது அகராதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? அகராதியின் பழைய பெயர் என்ன அப்படின்னு பாக்குறப்போ உரிச்சொல் பணுவல் அப்படிங்கிறாங்க. அகராதியை சமணர்கள் எவ்வாறு குறிப்பிட்டனர் அப்படின்னா நிகண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நிகண்டுகளின் வடிவம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப செய்யுள் வடிவத்துலதான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச செய்திகள் தான். அகராதி அப்படிங்கிறப்போ ரொம்ப முக்கியமான அகராதியா நம்ம எடுத்துக்க வேண்டியது சதுரகராதி. சதுரகராதியை இயற்றியவர் யார்? இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாக்குறப்ப வீரமாமுனிவர் தான் இயற்றாரு 1732ல. சதுரகராதியில் உள்ள சொற்கள் அப்படின்னு பாக்குறப்ப 12,000 சொற்கள் சதுரகராதியில் இடம்பெற்றுள்ளன. வீரமாமுனிவர் இயற்றிய 7 அகராதிகள். சதுரகராதி இல்லாம இன்னும் 6 அகராதி எழுதியிருக்காரு. என்னெல்லாம்? தமிழ் லத்தீன் அகராதி,
லத்தீன் தமிழ் அகராதி, தமிழ் பிரெஞ்சு அகராதி, தமிழ் ஆங்கில அகராதி, போர்ச்சுகீசியம் லத்தீன் தமிழ் அகராதி, வட்டார வழக்கு தமிழ் அகராதி, இறுதியாக சதுர அகராதி. மொத்தம் 7 அகராதிகளை வீரமாமுனிவர் எழுதியிருக்காரு. தமிழ் பேரகராதியை வெளியிட்ட நிறுவனம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் பேரகராதியை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப சென்னை பல்கலைக்கழகத்தோட ஆகச்சிறந்த பணினே சொல்லலாம். தமிழ் பேரகராதியில் இடம்பெற்றுள்ள சொற்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்குறப்போ 1,04,405 சொற்கள் அதில் இடம்பெற்றிருக்கு. திராவிட மொழியியல் பேரறிஞர்களாக கருதப்படுபவர்கள் யார் அப்படின்னு பார்க்குறப்போ பர்ரோவும் எமினோவும் திராவிட மொழியியல் பேரறிஞர்கள். பர்ரோ எமினோ இணைந்து வெளியிட்ட அகராதி என்ன அப்படின்னு பார்க்குறப்போ திராவிட சொற்பிறப்பியல் அகராதி. திராவிட சொற்பிறப்பியல் அகராதியை தான் பர்ரோவும் எமினோவும் இணைந்து வெளியிடுறாங்க. எழுத்துச்சான்று இல்லாத மொழிகளின் வரலாற்றை அறிய பயன்படுத்தப்படும் முறைகள் யாவை? சரி, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு மொழியோட வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இலக்கணங்கள், இலக்கியங்கள், பயண குறிப்புகள், அகராதிகள், கல்வெட்டுகள் இதெல்லாம் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ எழுத்துச்சான்றை இல்லாத மொழிகளை ஆராய்வதற்கு இது எப்படி பயன்படுத்த முடியும்? அங்கதான் இலக்கணம் இல்லை, இலக்கியம் இல்லை, கல்வெட்டு இல்லை, எந்த சான்றுகளும் இல்லை. அப்படி ஒரு மொழி இருக்கு, அதை ஆராயணும் அப்படின்னா என்ன மாதிரியான முறைகளை மொழியியலாளர்கள் கையாண்டாங்க அப்படின்னு பார்த்தா 4 வகையான முறைகள் சொல்றாங்க. அகமேட்டுருவாக்கம், கிளைமொழி புவியியல், புறமேட்டுருவாக்கம் அல்லது ஒப்பியல் முறை, சொற்கோவை புள்ளியியல் முறை. இந்த 4 யுத்துக்களை தான் அவங்க கையாண்டிருக்காங்க. மொழி வரலாற்றை எழுத பயன்படும் உத்திகள் மிக ஆற்றல் உடைய முறை எதுனா ஒப்பியல் முறை. ஏன்னா ஒப்பிட்டு படிக்கிறப்போ ஒரே காலகட்டத்தில் எல்லா மொழிகளையும் பற்றிய அறிவை பெற முடியும். அதனால இதுதான் தலை சிறந்த முறை அப்படிங்கிறாங்க. ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர். ஒப்பிலக்கணம் அப்படின்னா நமக்கு கால்டுவெல் தான் ஞாபகத்துக்கு வருவார். இங்க என்ன கேட்கிறாங்கன்னா ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்கிறாங்க. வான்சி லேகல் என்கிற ஜெர்மானிய அறிஞர் தான் தனது நூல்ல அதை ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல அவர் பயன்படுத்துறாரு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை கால்டுவெல் எழுதி வெளியிட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பாக்குறப்போ 1856 கால்டுவெல் தனது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை வெளியிட்டு உலக புகழ் பெறுகிறார். இத்துடன் இந்த காணொலியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் PGTRB பாடத்திட்டத்திற்கான முழுமையான காணொலிகளையும் வினாவிடை வடிவில் காட்சிப்படுத்த இருக்கிறேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நமது தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.